கடகராசிக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீர் தத்துவத்தை கொண்ட இந்த ராசிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வெளியில சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். கண்ணா நேரத்துல தூங்குறத வந்து தவிர்க்க வேண்டும். இது 2 தான் முக்கியமான பாயிண்ட். வெளியில கண்ணா சாப்பிடுறது, கண்ட நேரத்துக்கு தூங்குறது, கண்ட நேரத்துக்கு எழுந்துக்கிறது, இது என்ன வாழ்க்கை நம்ம இஷ்டப்பட்டபடி வாழணும் அப்படின்னா, அது அப்படி சரியா வராது. உடம்புக்குன்னு ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. இந்த இயற்கைக்கு, இந்த பூமிக்கு வந்து இப்ப நம்ம பூமியில நடக்கிறோம். பூமி இஷ்டப்பட்டபடி இருக்கணும்னு சொல்லி அது வந்து ஒரு இடத்துல மேல ஏறி, கீழ ஏறிலாம் பண்ணா நம்மளால வாழ முடியுமா? அப்படி எல்லாம் அந்த பிரபஞ்சம் முழுக்கமே ஒரு சட்ட விதிக்கு உட்பட்டது தான் எல்லாமே. அந்த சட்ட விதிக்கு உட்பட்டு நம்ம வாழற வரைக்கும் நமக்கு பிரபஞ்சத்தினால எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கும் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மாலையும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நம்ம நம்ம உடம்ப வந்து அவமரியாதை பண்ணி அதை வந்து கண்டுக்காம விடும்போது, அதோடைய வேலையை அது காமிக்கும் போது 35 வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் ஆஸ்பத்திரியில் 35 நாளில் பிரிச்சிருவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, உடல் நிலைமையில கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு தூங்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை வந்து 108 தடவை சொல்றதும், அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் குருமார்களுடைய கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வதும், குருமார்கள்னா ராகவேந்திர சுவாமி, ஷிரடி சாய்பாபா, ஆஞ்சநேய சுவாமி போன்ற குருமார்களுடைய கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் முக்கியமான திருப்பங்களை தரும்.